தனிப்பட்ட அண்ணாமலை இவ்வளவு தூரம் இன்னும் பிடிச்சு உள்ள போட்டிருப்பாங்க சார். ஏதோ முழுக்க முழுக்க அண்ணாமலை தான் அப்படின்னு பேசுறது உண்மை இல்லை சார். ஆட்சி அதிகாரம் தான் அவருக்கு பின்னாடி இருந்தது. அந்த துணிச்சல் தான் அவர் எல்லாரையும் விட்டு விளாசிட்டாரு. ஆனா அதே தமிழிசையும் இருந்தாங்க, எல்முருகன் இருந்தாங்க. அந்த காலத்து இல்லாத ஒருத்தருடைய ஸ்டைல். அப்ப தமிழிசை இருந்த போது பிஜேபியுடைய பாடி லாங்குவேஜ் வேற. இப்ப எதையும் செய்ய துணிகிற பிஜேபி இருக்கு. ஈடியை நினைச்ச இடத்துக்கு அனுப்புறாங்க, எதிர்கட்சிக்கார வீட்டுக்கெல்லாம் அனுப்புறாங்க. நீங்க பொன்னார் இருந்த காலத்துல தமிழிசை காலத்துல அப்படி அப்படியே கொஞ்சமா இருந்து நாளாக அதிகமா உச்சத்தில், அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள் அத்தனை காற்றுல பறக்க விட்டு காலில் போட்டு மிதிக்கிற அந்த கேரக்டர் இப்பதான் உச்சத்துல இருக்கு பிஜேபி. அந்த நேரத்தில் அண்ணாமலைக்கு தலைவராக இருக்கிறார். இவரும் புகுந்து விளையாண்டார். துணிச்சலா பல கருத்துக்களை சொன்னார். கூச்சமே இல்லாம பல பொய்களையும் சொன்னார். அது பல இளைஞர்கள் ரசிச்சாங்க. அப்போ கட்சியால தான் அண்ணாமலை அதை செயல்பட முடிஞ்சே தவிர தனிப்பட்ட அண்ணாமலை இவ்வளவு தூரம் இன்னும் பிடிச்சு உள்ள போட்டிருப்பாங்க சார். அதிகாரமிக்க பிஜேபியுடைய தலைவராக இருக்க தானே அண்ணாமலை கிட்ட நெருங்க முடியல ஸ்டாலினால. அதனால ஏதோ அவர் இல்லைன்னா கட்சியே இல்லைங்கிறது அந்த வாதம் தவறு. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு ஒரு எழுச்சி வந்ததுங்கிற வாதத்தை மறுக்க மாட்டேன் நான்.